Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதே டேஸ்ட் நம்ம கொண்டு வரதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம டேஸ்டியான பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்ல சைட் டிஷ் இது. ஓகேங்களா, நல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பீஸ் பட்டர் போடுங்க. ஓகேங்களா, பட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் இதுக்கு. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சூட்லேயே கரைஞ்சி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நிறைய ஃபுல்லாக நீங்கள் பட்டரே நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். இன்கேஸ் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் யாருக்காவது வீட்டில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்ச பிறகு நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பட்டர்லேயே நம்ம வதக்கணும். சரிங்களா, நல்லா வதங்கி வரணும். ஓகேங்களா, நான் இதுக்கு ஒரு வெங்காயமும் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம 4 தக்காளியும் போடலாம், நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். பட் ஆனால் ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் போடுங்க. சரிங்களா, ஸோ நான் ஒரு வெங்காயம் போட்டு 3 தக்காளி ஆட் பண்ணிக்க. தக்காளி ரொம்ப அதிகமாக இதுக்கு தேவைப்படும். நல்லா பொறுமையாக கொஞ்சம் நேரம் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் செவந்து வரணும், கொஞ்சம் வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ எனக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் 3 டொமேட்டோ நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன், சேர்த்து நல்லா வதக்கிட்டு வர போகிறேன். சரிங்களா, இதுவும் நல்லா வதங்கி வரணும். நம்ம கொஞ்சமாக இதில் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, எப்பவும் இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 துண்டு மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சியை பீஸாக. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டே வருவோம். ஓகேங்களா, நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சோம்னா நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும், குக் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் இப்போ ஒரு லிட்டு போட்டு நான் மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் வேகும்போது இந்த டொமேட்டோவில் இருக்கிற ஜூஸ்லாம் இறங்கி தனியாக வெந்து வரணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நான் லிட்டு போட்டு மூடிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிட்டு சாஃப்டாகவும் ஆகிருக்குது. நம்மளோட ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா சாஃப்டாக எல்லாம் வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். முந்திரி நான் வறுக்காமல் அப்படியே நம்ம கடையில் வாங்கின பச்சையாக இருக்கிற முந்திரியவே நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அது நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி ஆகும். சரிங்களா, கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம அரைப்போம். பச்சையாக முந்திரி போடுறதை விட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்பி லெட்டு போட்டு மூடிட்டு நல்லா சுண்டி வெந்து வரணும். சரிங்களா, அந்த மாதிரி நமக்கு ஆன பிறகு தான் நம்ம எப்பவுமே மிக்சியில் போடும்போது சூடாக போடாதீங்க, மிக்சி பாழாயிடும். ஸோ தட்டில் போட்டு அதை ஆறின பிறகு ஓகேங்களா, இப்போ நான் திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்துடுச்சு, எனக்கு சுண்டி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டொமேட்டோவே தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு வேகணும். சரிங்களா, இந்த மாதிரி ஆன பிறகு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நான் ஆறின பிறகு நான் அரைச்ச பிறகு நான் என்ன ஆச்சுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ தாளிக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ நான் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஓகேவா, ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை போடுங்க. ஓகேங்களா, 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய். ஓகேங்களா, சோம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள். சரிங்களா, சோம்பு, 2 லவங்கம், வாசனைக்காக நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணி தாளிக்கிறோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, இது 4 ஐட்டம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நான் நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா மிக்சியில், அதை அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி வரணும். ஓகேங்களா, அந்த அரைச்சதை இதில் ஊற்றிடுவோம் நம்ம. சரிங்களா,
இந்த மாதிரி பேஸ்ட் வரணும் நமக்கு. ஓகேங்களா? நல்ல தக்காளிலாம் தெரியாத மாதிரி, வெங்காயம்லாம் பீஸாக இல்லாத மாதிரி, இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா அரைச்சி வரணும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்த உடனே இதில் வந்து ஊற்றிடுங்க. சரிங்களா? ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டு சுண்டி வரணும். மேலே வந்து அந்த பட்டர் வந்து மேலே வரணும். ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டு மேலே வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். சரிங்களா? இதில் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சில்லி பவுடர், வெறும் சில்லி இருக்குல்ல, நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி கலர் வரணும்னா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுங்கள். நமக்கு கலர் கிடைக்கும். நல்லா காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில்லி எடுத்துகிட்டு அதை வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிச்சு வரணும். அது நம்ம பச்சை வாசனை இருக்குல்ல, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இந்த வாசனை, கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கணும் இப்போ தான். ஸோ இதெல்லாம் கொதிக்கும் போது நமக்கு இந்த வாசனையெல்லாம் போயிட்டு, இந்த நெடிலாம் போயிட்டு நமக்கு ஒரு டேஸ்ட்டான ரெசிபி நமக்கு கிடைக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நல்லா கொதிக்க வேணும். இதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிரேவி வந்து நல்லா சுண்டி வந்திருக்குது. ஓகேங்களா? குவான்டிட்டி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. மேலே ஒரு லைன் பாருங்கள், அந்த அளவுக்கு சுண்டி திக்காக ஆகிட்டு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி திக்னஸ் நமக்கு கிடச்ச பிறகு நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னாவே ஒரு தித்திப்போடு தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லலாம். ஸோ எதனாலனா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் 2 ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுகரை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்மளோட கிரேவி திக்காக ஆன பிறகு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தான் சுகர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் ஸ்கொயராக நான் ஒவ்வொன்றா அதை எடுத்து ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ளேம் வந்து பார்த்து வச்சுட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொதிக்குது இல்லைங்களா, கையில் படும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பன்னீர் வந்து நல்லா ஆட் பண்ணி ஒன்றா சேர்த்துருங்க. தூரமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா கொரியாண்டர் லீஃப் இருக்குது இல்லைங்களா, தூளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து மேலே போடணும். ஓகேங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே கொரியாண்டர் வந்து மேலே நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணும்போது தான் நம்ம கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். சரிங்களா? நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் கொரியாண்டர் லீவ்ஸு. ஓகேங்களா? வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஓகேங்களா, ஃப்ளேம் திரும்பி ஆன் பண்ணிவிட்டு கொதிக்கணும். சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸ் பன்னீர் வந்து அந்த சூட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி தோசைக்கு செம்ம சைட் டிஷ் இது. அழகாக நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.